நாமக்கல்லில் வருகிற சனிக்கிழமையன்று விஜய் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு காவல்துறை அனுமதி அளித்த இடத்தில் தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நாளை மறுநாள் அந்த நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய இந்த 2 மாவட்டங்களில் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கின்றார். இந்நிலையில் நாமக்கலில் சனிக்கிழமை என்று விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் நாமக்கலில் இருக்கக்கூடிய இந்த பழைய RTO அலுவலகத்தின் அருகே பிரச்சாரத்திற்காக காவல்துறையானது அனுமதி கொடுத்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த அனுமதி கொடுப்புகளில் இழுபறியாக நீடித்து வந்த நிலையில், அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதி கோரப்பட்டிருந்த இடத்தில் அந்த இடத்தில் காவல்துறையினர் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து அந்த இடத்தில் அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நாமக்கல் பழைய RTO அலுவலகத்திற்கு அருகே இந்த பிரச்சாரத்திற்காக அனுமதி கொடுத்திருக்கின்றனர். அந்த வகையில் காவல்துறையினர் அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தற்போது ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றார். அதே போன்று வருகின்ற சனிக்கிழமை என்று இந்த பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் நாமக்கல், கரூர் ஆகிய 2 மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நாமக்கல், கரூர் ஆகிய 2 மாவட்டங்களிலுமே அந்த அனுமதியானது பெறுவதற்கு தொடர்ந்து இழுபறியாகவே நீடித்து வந்தது. காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய இடங்களில் மட்டுமே இந்த பிரச்சாரத்தை நடத்த வேண்டும் எனவும் தமிழக வெற்றி கழகத்தினர் கோரக்கூடிய இந்த இடத்தில் பாதுகாப்பு அம்சங்கள் கருதி அந்த இடத்தில் அனுமதி கொடுப்பதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துவிட்டதாக தெரியப்படுகின்றது. அந்த வகையில் தற்பொழுது நாமக்கலில் ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய என் ஆனந்த் அவர்கள் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய இந்த செல்வ விநாயகர் ஆலயத்தில் தற்பொழுது வழிபட்டு பிரச்சாரம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று தற்பொழுது வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.